தமிழ்நாட்டில் சக்தி மிகுந்த அம்மன் கோயில்களில் மிகவும் பிரபலமானது திருச்சி அருகே இருக்கும் சமயபுரம் மாரியம்மன் கோயில். இந்த கோயிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். கேட்டவரும் தரும் அம்மன் என்று பக்தர்கள் நம்பிக்கையுடன் வழிபடும் சக்தி தலம் இது. சமயபுரம் என்ற பெயர் எப்படி வந்தது? பழங்காலத்தில் இந்த பகுதி கண்ணனூர் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் அம்மன் இங்கு வந்து குடிகொண்ட பிறகு சமயம் காத்த அம்மன் என்று மக்கள் நம்பிக்கை கொண்டதால் இந்த இடம் சமயபுரம் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். இந்த தல வரலாற்றில் மிகவும் முக்கியமான சம்பவம் என்னவென்றால், பழைய காலத்தில் ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்த ஒரு சக்தி சிலையை அங்கு இருந்த ஆச்சாரியர்கள் வெளியே கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. அந்த சிலையை கொண்டு செல்லும்போது இன்றைய சமயபுரம் பகுதியில் அவர்கள் ஓய்வு எடுத்தார்கள். அப்போது அந்த சிலை மிகவும் கனமாகி நகரவே இல்லை. அதை எவ்வளவு முயற்சி செய்தாலும் நகர்த்த முடியவில்லை. அப்போது அங்கே இருந்த முனிவர்களுக்கும் பக்தர்களுக்கும் நான் இங்கேயே இருக்க விரும்புகிறேன் என்று அம்மன் அருள்வாக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதனால் இந்த இடத்திலேயே அம்மனுக்கு கோயில் கட்டப்பட்டது. அதுவே இன்றைய சமயபுரம் மாரியம்மன் கோயில். அம்மனின் சிறப்பு: சமயபுரம் மாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகிறார். இந்த அம்மன் அம்மை நோய், காய்ச்சல், தோல் நோய்கள், குடும்ப பிரச்சனைகள் போன்ற பல பிரச்சனைகளை தீர்க்கும் சக்தி கொண்டவள். இங்கு மாவிளக்கு, பால்குடம், உடல் உருட்டுதல், முடி காணிக்கை போன்ற நேர்த்திக்கடன்களை செலுத்தி வழிபடுகிறார்கள். அம்மன் சிலையின் தனி சிறப்பு: சமயபுரம் அம்மன் சிலை சாதாரண கல்லால் செய்யப்படவில்லை. இந்த சிலை மண், மூலிகைகள், சில இயற்கை பொருட்கள் இவற்றால் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. அதனால் இந்த அம்மன் சிலைக்கு அபிஷேகம் செய்ய மாட்டார்கள். அதற்கு பதிலாக உற்சவ அம்மனுக்கு தான் அபிஷேகம் செய்யப்படுகிறது. முக்கிய திருவிழாக்கள்: சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் வருடம் முழுவதும் பல திருவிழாக்கள் நடக்கின்றன. அதில் முக்கியமானவை பூச்சொரிதல் திருவிழா. மாசி மாதத்தில் நடைபெறும் இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலர்களை கொண்டு வந்து அம்மனுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். அந்த நாள் முழுவதும் அம்மன் மலர்களால் மூடப்பட்டிருப்பார். சித்திரை தேர் திருவிழா: சித்திரை மாதத்தில் நடைபெறும் தேரோட்டம் மிகவும் பிரபலமானது. அம்மன் பெரிய தேரில் ஊர்வலம் வரும்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கிறார்கள். சமயபுரம் மாரியம்மனை மனமாறி வேண்டினால் அம்மன் விரைவாகவே அருள் செய்வாள் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அதனால்தான் தேர்வில் வெற்றி, வேலை கிடைக்க வேண்டிக்கிறாங்க, திருமணம் நடைபெற, குழந்தை பிறக்க என்று பல வேண்டுதல்களுடன் மக்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள். வேண்டுதல் நிறைவேறிய பிறகு மீண்டும் வந்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்துவது இந்த கோயிலில் பெரிய மரபு.